பையன் அடிபட்டுருக்கு. இந்த 2026 இந்த அலானூர் உலக புகழ்பெற்ற அலானூர் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் 2ஆம் பரிசு பெற்றிருக்கேன். எனக்கு 2ஆம் பரிசு பெற்றதில் சந்தோஷம். எனக்கு உதவியாக இருந்த என் சக நண்பர்கள் SMK ஐநாஸ் நண்பர்கள், GM காமேஷ் பிரதர்ஸ், நத்தம் பாரதி பிரதர்ஸ், முருகானை பயிர்க, என்னோட சக நண்பனாக இருந்த என் மாப்பிள்ளை விக்கி எனக்கு இருந்து உதவி பண்ணியிருக்கான். அப்புறம் மற்ற நண்பர்கள் எல்லாருமே எனக்கு உதவி பண்ணியிருக்கான். அவங்களுக்கு நன்றி. இதில் இந்த வருஷம் வந்து வேலை அறிவிச்சிருக்காங்க. கால்நடை மருத்துவத்தில் வேலை அறிவிச்சிருக்காங்க. தகுதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்துக்குமே வேலை கொடுத்தா எனக்கு ரொம்ப மிக மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணே அது வேணாம்னே, அந்த பேச்சு வேணாம்னே, அது ஒரு மாதிரி போய் முடிஞ்சிருச்சுனே. இப்போ இது ஒன்றதில் கமிட்டி சொன்னதை நான் மனப்புறமாக ஏற்றுட்டு போகிறேனே. எனக்கு 2வது பரிசை அறிவித்த கிழக்கு தொகுதி அமைச்சர் மூர்த்தி அவங்க எனக்கு கையில் பெற்றதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்படிலாம் எதுவுமே இல்லைண்ணே. என் மனசில் இருக்க நான் எப்பயுமே ஓப்பனாக பேசிடுவேண்ணே. கடைசி போட்டி ரொம்ப அண்ணே, அலானூர் ஜல்லிக்கட்டுனாவே போட்டினே. அலானூரில் வந்து மாடு பிடிக்கிறன்ற வந்து ஒரு பெரிய பாக்கியம் மாதிரி நான் நினைப்பேனே. தொடர்ந்து இதோட 2வது தடவை என்னை செகண்ட் பரிசு அறிவிச்சிருக்காங்கண்ணே. ரொம்ப சந்தோஷம் தானே. 2 தடவை ஃபஸ்ட்டு வாங்கியிருக்கேன், 2 தடவை செகண்ட் வாங்கியிருக்கேன். எப்படி இருந்துச்சு இந்த டஃப்புனே? சரியான டஃப்புனே. நான் 7 மாடு தானே பிடிச்சிருந்தேன். ஒரே பேஜில் 11 மாடு பிடிச்சிட்டேனே. நான் லீடிங் பேஜில் வந்து இதுக்கு தனியாக பயிற்சி பண்ணுவீங்களா? எப்பயும் போல தானே. நானும் வீட்டில் மாடு வளர்க்குறேன். என் மாடுகளை நான் பயிற்சி எடுக்கிறேன். மாடுகளை பயிற்சி கொடுக்கும் மாதிரி நானும் பயிற்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் யாருக்கும் சொல்லித்தீங்களா? அடிக்கடி ஜெயிக்கிறீங்களா? நீங்கள் யாரும் சொல்லித்தரீங்களா? என் பையன் நத்தம் பாரதி பிரதர்ஸ்ன்னு இருக்காங்கண்ணே. நேற்றோட பாலமேட்டில் என் தம்பி தானே வாங்கியிருக்கான். என்னோட கூட இருந்து மாடு பிடிச்ச பையன். போன வருஷம் நான் ஃபஸ்ட்டு இங்கே வாங்கினேன். அதே மாதிரி என் தம்பி நத்தம் பாரதி பிரதர்ஸில் நீங்கள் பயிற்சி கொடுத்தாலும் அவர் நான் பார்த்து வளர்த்து விட்ட பையன் தானே. என் டீமில் எல்லாத்தையும் நான் வளர்த்து விடுவேனே. என் டீமில் மொத்தம் எல்லாருமே சேர்ந்து 2 காரு 7-8 பைக் வாங்கியிருக்கோம்னே. எங்கள் அண்ணன் ஏனாதி அஜய்ன்ற வந்து அவன் நிறையா ஊரில் பரிசு வாங்கியிருக்கான். சத்திரப்பட்டில் அவன் கார் வாங்கியிருக்கான். நிறையா பைக் வாங்கி இன்றைக்கி வந்து எனக்கு உதவி பண்ண வந்து அவனுக்கு கை இறங்கிருச்சு. அவனுக்கு மிக்க நன்றினே.